கூலி திரைப்படத்தோட ரிலீஸுக்கு இன்னும் சில தினங்கள் இருக்கும் நிலையில் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் கேமியோ ரோலில் நடிப்பதா பரவலாக பேசப்பட்டு வருது. ரசிகர்களும் டீகோட் செய்து ஆதாரத்தோடு இதை பற்றி பேசிட்டு வராங்க. அதாவது இது கண்டிப்பாக வதந்தியாக தான் இருக்கும் என தெரிந்தும் ரசிகர்கள் சிலர் ஆதாரத்தோடு இந்த தகவலை கூறிட்டு வராங்க. அதாவது சமீபத்தில் கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லரில் சில ஃப்ளாஷ்பேக் ஷாட்கள் சேர்க்கப்பட்டு இருக்கான். திரையில் ஒளிபரப்பப்பட்ட கூலி ட்ரெய்லரில் சில ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் சேர்க்கப்பட்டு இருப்பதா தகவல்கள் வந்திருக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகளும் இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. அந்த காட்சியில் ரஜினியை பார்க்கையில் அது சிவகார்த்திகேயனாக இருக்குமோ என்ற சந்தேகம் ரசிகர்களுக்கு வந்திருக்கு. அந்த ஷாட்டில் ரஜினியின் முகத்தை லோகேஷ் காட்டல, ரஜினி திரும்பி இருந்தவாறு இருக்கிறாரு. மேலும் அவரின் தலைமுடி மட்டும் உடல் மொழிகளை பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் தான் கூலி படத்தில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வரும் ரஜினியாக நடித்திருக்கிறாரோ என ரசிகர்கள் டீகோட் செஞ்சுட்டு வராங்க. ஆனால் கடந்த ஆண்டும் இதே போல் சிவகார்த்திகேயன் கூலி படத்தில் கேமியோ ரோலில் நடிக்கிறார் என தகவல்கள் வேகமாக பரவிட்டு வந்தது. ஆனால் இது அப்போது மறுக்கப்பட்டது. அதன் பிறகு கூலி படத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பதாக வந்த பேச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. தற்போது பல மாதங்கள் கழித்து கூலி திரைப்படத்தோட ரிலீஸுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு சிவகார்த்திகேயன் கூலி படத்தில் நடிப்பதாக சொல்லப்படுது. ரசிகர்கள் சிலரும் ஆதாரத்தோட ட்ரெய்லரை டீகோட் செஞ்சு பேசிட்டு வராங்க. மேலும் ஆமீர்கான் கூட தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட்டில் சிவகார்த்திகேயனை டெக் செய்து இருக்காரு. கூலி படத்தில் ஆமீர்கான் கேமியோ செய்திருப்பது உறுதியாகியிருக்கும் நிலையில் அவர் சிவகார்த்திகேயனை டெக் செய்திருப்பது மேலும் ரசிகர்களின் சந்தேகத்தை அதிகரிச்சிருக்கு. ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் சிவகார்த்திகேயன் கேமியோவை சஸ்பென்ஸாக வச்சிருக்கிறாரா அப்படின்றது தெரியல. இது போல தான் விக்ரம் படத்தில் சூர்யா கேமியோ செய்திருப்பதை லோகேஷ் கனகராஜ் சஸ்பென்ஸாக வச்சுருந்தார். ஆனால் அந்த தகவல் படத்தின் ரிலீஸுக்கு முன்பே கசிந்தது. அதைத் தொடர்ந்து கூலி படத்தில் அமீர்கான் கேமியோ பற்றிய தகவலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு முன்பே சோஷியல் மீடியாவில் கசிந்தது. எனவே ஒருவேளை சிவகார்த்திகேயன் கூலி படத்தில் நடிப்பதை லோகேஷ் கனகராஜ் சஸ்பென்ஸாக வச்சிருக்காரா அல்லது இதெல்லாம் வெறும் வதந்தியா என்பது தெரியல. படம் வெளியான பிறகுதான் இதெல்லாம் உண்மையா இல்லை வெறும் வதந்தியா என தெரிய வரும். அதுவரை ரசிகர்கள் பொறுமை காத்து தான் ஆக வேண்டும். ஆனால் சிவகார்த்திகேயன் கூலி படத்தில் கேமியோ ரோலில் நடித்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது மிக பெரும் சர்ப்ரைஸாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை.